அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஃப் கிரேவி தாங்க செய்ய போகிறேன். நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 kg பீஃப் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் வந்து இதை வந்து சின்ன சின்ன பீஸாக, நான் எல்லாமே கிரேவி செய்கிறதா இருந்தால் சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். அதேமாரி இதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முள் அதிகமாக இல்லாத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதில் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 1, இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது எப்படி நீளமாக கட் பண்ணலாம், இல்லை பொடியாகவும் கட் பண்ணி எந்த மாதிரினாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து கொஞ்சம் மல்லி இலை, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து 1 ஸ்பூன் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக உப்பு இப்போ சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப வேண்டாம், மீடியமாட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இது வந்து குக்கரில் வைக்கிறதா இருந்தால் இது வந்து தண்ணி வந்து அதிகமாக ஊறும். அதனால் நான் வந்து பாத்திரத்தில் இது வைக்கிறேன். பாத்திரத்துலனா அடுப்பில் வைக்கிறேன், விறகு அடுப்பில் அந்த மாதிரி வைக்கிறது. அதனால் இது சீக்கிரம் வெந்துடும். இது வந்து அடுத்து வந்து அது வேக வச்சுட்டு அடுத்து வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இந்த பேனில் 1 ஸ்பூன் மல்லி, 1-1.5 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்து சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். ஒரு 5 காஞ்ச மிளகாய். இப்போ இதை வந்து வறுத்துக்கணும். இதை வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை வறுத்துக்கலாம். அடுத்து இதை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மசாலாவை வந்து 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு 6 பல் பூண்டு நச்சு சேர்த்துக்கிறேன். நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கணும் இதை வந்து. இப்போ இது பொரியணும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அதையும் சேர்த்துட்டு இதில் ரொம்ப வதங்கிடக்கூடாது, ஒரு 1/4 வதங்கினா போதும் வெங்காயம் வந்து. அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு, நம்ம கறியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இதில் அதை விட இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகிட்டு போட்டுக்கணும். இது வந்து மசாலாக்கு இந்த உப்பு வந்து. அடுத்து வந்து திரும்ப 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் வந்து ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 1 பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வதக்கணும். ரொம்ப வதக்கிடாதீங்க, சட்னி மாதிரி ஆகிடக்கூடாது. இப்போ இதில் திரும்ப ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கிடக்கூடாது அந்த மாதிரி. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு மல்லித்தூள், அடுத்து வந்து இதில்
கறியை வந்து இப்போ வந்து வேக வச்சுருக்கோம்ல, அந்த கறியை வந்து சேர்த்துக்கிறேன். கறியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பவுட்ரு, மசாலா பவுட்ரை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அதையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிடணும். இதை வந்து அவ்வளோதாங்க. பீஃப் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சி. என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.